எல்லாம் அல்ல சண்முகநாதன் திருவடிப்பாதம் அணிந்து அனைவருக்கும் வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. அஷ்டமாதிபதி எப்போது நன்மை செய்வார் அப்படின்றத இன்றைய தலைப்பு. என்னது, அஷ்டமாதிபதி நன்மையை தருவாரா அப்படின்னு கேட்குறீங்களா? நன்மையும் செய்வார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஷ்டமாதிபதி தன் வீட்டிற்கு 8ஆம் பாவத்திலோ 6ஆம் பாவத்திலோ 12ஆம் பாவத்திலோ மறைவு பெறும் பொழுது அந்த அஷ்டமாதிபதி நன்மைகளை செய்வார் அப்படின்னு சொல்லலாம். இதே அஷ்டமாதிபதி தன் நட்பு கிரகத்தின் வீட்டில் அமர்ந்தாலும் நன்மையை செய்வார் அப்படின்னு சொல்லலாம். அஷ்டமாதிபதி தசை நடக்கக்குள்ள பேராசை என்பது மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். பேராசைப்பட்டாக்கா அது பிரச்சனைகளை கொண்டே தான் விடும். எந்த ஒரு செயலிலும் தன் தகுதிக்கு மீறிய பேராசைப்படும் பொழுது அது நஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலையை தான் அந்த அஷ்டமாதிபதி தருவார் அப்படின்னு சொல்லலாம். எதிர்பாராத தன வரவை தரக்கூடியதும் இந்த அஷ்டமாதிபதி தான். திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதும் இந்த அஷ்டமாதிபதி தான். இந்த அஷ்டமாதிபதி மீது கோச்சார குரு செல்லும் பொழுதும் அல்லது கோச்சார குரு இந்த அஷ்டமாதிபதியை பார்க்கும் பொழுதும் தசாபுத்தி அஷ்டமாதிபதி நடந்து கொண்டிருந்தால் அப்பொழுது அவர்களுக்கு தான் எதிர்பாராத தனவரையும் பேரதிர்ஷ்டத்தையும் தருது அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம். சண்முகா சரணம் சரணம். சப்ஸ்கிரைப் செய்யுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் கொடுங்க.